ஹிந்துத்துவ பாலிடிக்ஸை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள், ஸ்கோப் நிறைய உண்டு. தைரியமா முன்னெடுக்கும். ஒரு வலதுசாரி அரசியலுக்கான முன்னோடி முருகன் தான். முருகரை வைத்து கலவரத்தை தூண்ட முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறதே. இங்க கலவரத்தை யாரு உருவாக்கல? ஒரு கான்சியஸை உருவாக்குறாங்க. மொழியை வைத்து கலவரத்தை தூண்டியது யார்? பிரியாணியும் புரோட்டாவையும் சாப்பிட்டுட்டு நான் காசு தர மாட்டேன்னு போனதா ஒரு செய்தி உண்டா? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். மதுரையில் பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிந்துள்ளது முருகன் மாநாடு. இந்த மாநாடு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் தாக்கம் என்ன? வணக்கம் நண்பர்களே. மதுரையில 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணியால் நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டில் ஆந்திரத்தினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் முழங்கினார். அவர் என்ன பேசினார் எல்லாமே உங்களுக்கு நன்றாக தெரியும். இதுல தொடக்கத்திலிருந்து இந்து முன்னணியும் சரி, அதே போல பிஜேபியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திர விடுத்த அறிக்கையிலும் சரி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முருகன் பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிற விஷயம் அரசியலுக்கானதல்ல, அதுல அரசியல் கிடையாது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதனுடைய தாக்கம் அரசியலில் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இதுல இருக்கக்கூடிய ஒரு நகைமுறை. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும். இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு அரசியல்ல இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கு முன்னால 2021 தேர்தலுக்கு முன்னால முருகனை தொடர்புபடுத்தி வெற்றிவேல் யாத்திரையத்தான் எல் முருகன் அவர்கள் முன்னெடுத்தார்கள். அதுக்கு முன்னால கருப்பர் கூட்டம், அந்த கருப்பர் கூட்டம் கந்த சஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்தியது, இழிவுபடுத்தியது. அதை தொடர்ந்து ஒரு பெரிய அளவுல விமர்சனங்கள் உருவாகின. எப்படி இந்து கடவுளர்களை மட்டும் கொச்சைப்படுத்தலாம், எப்படி இந்துக்களை கொச்சைப்படுத்தலாம்? இந்த இந்துக்களுடைய மனசை புண்படுத்தக்கூடிய விஷயம் இல்லையா? இப்ப சிறுபான்மையினர் பற்றி பேசுறப்போ அவர்களுடைய மனம் புண்படக்கூடிய விதத்தில் பேசினால் உடனே தண்டிக்கப்படுகிறார்கள். அதே நேரத்துல பெரும்பான்மையினர் மதம், பெரும்பான்மையினர் கடவுளர் பற்றி பேசுகிற போது அது இந்திய அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய பேச்சு சுதந்திரத்தின் அடிப்படையில் பகிரப்படுகிற ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இந்த முரணை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற பார்வையெல்லாம் அப்போது முன்வைக்கப்பட்டன. இப்போ அதிலிருந்தே ஒரு அரசியல் ஆரம்பமாகி விட்டது. நேரடியாக இப்ப மதுரையில் நடந்து முடிந்த மாநாட்டில் அரசியல் பேசப்படவில்லை என்றாலும் அதற்குள்ள அரசியலுக்கான தாதுக்கள், வேர்கள் இருந்தன. இப்ப பவன் கல்யாண் அவர்கள் பேசினார். ஒரு இடத்துல முருகனை பத்தி சொல்றப்போ உலகின் முதல் புரட்சி தலைவர்னே சொல்லி இருக்கிறார். இந்த காட்டிலும் பெரிய பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரையும் சமமாக பார்ப்பது அறம், தீவர்களை வதம் செய்வது அறம். அதன் பெயரே புரட்சி, அது செய்பவரே புரட்சி தலைவர். எனவே உலகின் முதல் புரட்சி தலைவர் முருகன் பெருமாள். அநீதியை அழித்ததால் அவர் புரட்சி தலைவர், சமமாக நடத்தியதால் அவர் புரட்சி தலைவர். அதே போல கூட்டம் பல இடத்துல குறிப்பிட்டார். கந்த சஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்தினார்கள் சொன்னார். கருப்பருங்கிற வார்த்தையை தான் அவர் யூஸ் பண்ணல. ஆனால் அவர் சொல்ல வந்தது கருப்பர் கூட்டத்தினுடைய அடாவடியை. கருப்பு நிறத்தை வைத்து கடவுளை சீண்டும் கூட்டம் உள்ளது. நம்மை இணைக்கும் முருகனை சீண்டி பார்க்கிறது ஒரு கூட்டம். கந்த சஷ்டி கவசத்தை கிண்டல் செய்தனர். சோ இதையெல்லாம் சுட்டிக்காட்டி பேசியிருக்க அறம் என்பது என்ன என்பதை சொல்லி இருக்கிறார். அதனால ஓவராலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகர் அப்படின்னு சொன்னாலே தமிழகத்தில் மக்கள் எப்படி திரளுகிறார்கள் அப்படிங்கிறத காட்டக்கூடியதாக இருக்கு. இத்தனைக்கும் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பழனியில தமிழக அரசே முத்தமிழ் முருகன் மாநாடு என்று நடத்தியது. அதுக்கு என்ன கூட்டம் வந்ததுன்னு தெரியும். அதே நேரத்துல இந்த மாநாட்டுக்கு மொத்தமாக 10 லட்சம் பேர் வந்திருப்பார்கள் என்று கணிக்கப்படுகிறது. ஏன்னா மாநாடு நடக்கிறதுக்கு பல நாட்களுக்கு முன்பாகவே அங்கு அறுபடை வீடுகள் கொண்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. மதுரை சுற்றுப்புற கிராமங்கள் அத்தனை இடத்துல இருந்து மக்கள் சாலை சாரியாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் அதை பார்த்து சென்றிருக்கிறார்கள். அங்கேயே பூஜை புனஸ்காரம் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு, அர்ச்சனை செய்யப்பட்டு இருக்கிறது. அது ஒரு கோயில் தலமாகவே கருதப்பட்டு வழிபட்டு வந்திருக்கிறது. இது எல்லாம் கடந்த ஒரு வாரமாக நடந்திருக்கிறது.
அப்படி இந்த ஒரு வாரமா வந்த கூட்டம் எல்லாவற்றையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு தேரும் என்று சொல்லுகிறார்கள். இதை தவிர எப்படின்னா அந்த மாநாட்டு அந்த நாளில் மட்டும் அந்த மாநாட்டுக்காக வந்த கூட்டம் மட்டுமே ஒரு 5 லட்சத்துக்கு குறையாது என்று தோன்றுகிறது. ஏன்னா நான் இன்னைக்கு மதுரையில் இருக்கேன். மதுரையில மட்டும் இல்ல, பவன் கல்யாண் அவர்களுடனேயே நான் இருந்தேன். அப்போ அந்த கூட்டத்தை நான் ஐ விட்னஸ் பண்றேன். இப்போ பவன் கல்யாண் அவர்கள் அவருடைய கான்வாயோட முதல்ல போயிட்டார். நாங்க சிறிது நேரம் கழித்து செல்லுவோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். நானும் சில முக்கியமான பிஜேபி நிர்வாகிகள் அந்த கிரௌடுல மாட்டிக்கிட்டோம். அப்படியே இன்ச்சு பை இன்ச்சா எங்களுடைய வண்டி மூவ் ஆயிட்டு இருக்கு. சரி, இதுக்கு மேல முடியவே முடியாது, அந்த மாநாட்டு திடலுக்கே போக முடியாது, போனாலும் உள்ள நுழைய முடியாது, அப்ரோச்சே இருக்காது அப்படிங்கிறது தெளிவாக எங்களுக்கு தெரிய வந்தது. ஏன்னா மாநாட்டில் இருக்கிற சில முக்கிய நிர்வாகிகளோட நாங்க தொடர்பு இருந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் அவரே எங்களுக்கு சொன்ன அட்வைஸ் என்னன்னா, எங்கேனும் ஒரு இடத்துல நீங்க ரைட்ல டேர்ன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தா டேர்ன் பண்ணி நீங்க தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போயிருங்க, உள்ளே நுழைய முடியாது அப்படின்னு. நாங்க இதை டேர்ன் பண்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, அவ்வளவு பெரிய கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் வரைக்கும் சாறை சாறையாக வாகனங்கள். இதை தவிர அந்த பச்சை வேஷ்டி கட்டி கொண்டு முருக பக்தர்கள் சாறை சாறையா நடந்துட்டு எவ்வளவு பேர் உண்மையான பக்தியோட. முருகன் அப்படிங்கிற சொல்லுக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் என்ன என்பதை மதுரை மாநாடு நிரூபித்தது. இதுக்கு முன்னால நல்லா நினைவுல இருக்கு, சென்னிமலை முருகன் கோயில்ல இதே போல ஒண்ணு நடந்தது. என்னன்னா, சென்னிமலையை கிறிஸ்தவ மலைன்னு ஆக்க போறோம்னு ஒருத்தர் சொல்ல அது மிகப்பெரிய பிரச்சனையாக உருமாறியது. அப்ப இந்து முன்னணி டேட்டு கூட சொல்லல, சென்னிமலையில் திரள்வோம் தான் சொன்னாங்க. எந்த டேட்டுன்னு கூட சொல்ல. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட் அன்னைக்கு சர்வசாதாரண 50,000 பேர் சென்னிமலையில குழும்பி இருந்தார்கள். நிக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்படின்னா இப்ப இந்த கூட்டம் அலை அலையாக வந்திருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணங்கள், அந்த துடிப்பு, முருகன் அப்படின்னா இவர்களுக்குள்ள எழக்கூடிய அந்த ஆவேசம், இது எல்லாம் சேர்ந்து நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்ன? அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த செய்தி ஒன்னே ஒண்ணுதான். தமிழகத்துல ஹிந்துத்துவ பாலிடிக்ஸை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள், ஸ்கோப் நிறைய உண்டு. தைரியமா முன்னெடுக்கும். இங்க ஒரு ஆரம்பத்திலிருந்தே ஒரு தவறான கற்பிதம் ஒன்று இருக்கிறது. தமிழ்நாட்டில் இதெல்லாம் எடுபடாதுங்க, இப்படியே சொல்லி சொல்லி ஒண்ணு எடுபடாது என்கிற முடிவுக்கே வந்து விட்டார். நார்த்ல ராமரை முன்வைத்து எப்படி ஒரு அரசியல் நடந்ததோ அது இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் ஆகி பிஜேபி இப்ப தொடர்ந்து ஆளுங்கட்சியாக அது எப்படி வைத்திருக்கிறதோ அதே போல தமிழகத்தில் முருகனை முன்வைத்து ஒரு அரசியல் நடந்தாகிவிட்டு, முருகன் தான் இங்க ஒரு ஹிந்துத்துவ அரசியலுக்கான முன்னோடி, ஒரு வலதுசாரி அரசியலுக்கான முன்னோடி முருகன் தான். முருகன்கிறது ஒரு தமிழகத்துல முன்னெடுக்கப்பட வேண்டிய இந்துத்துவ அரசியலுக்கான ஒரு ஐக்கான். எப்படி அவர் சூரபத்மனை ஒழித்து கட்டினாரோ அதே போல தீய சக்திகளை, ஹிந்து மதத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய, ஹிந்து அறத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அநீதி சக்திகளை ஒழித்து கட்டுவதற்கு முருகன் தான் ஒரு ஐக்கானா இருக்க முடியும். முருகன் தான் ஒரு அடையாளமாக இருக்க முடியும். அப்போ முருகனை முன்வைத்து நாம் அத்தனை பேரும் ஒன்றுபட வேண்டும். இந்துக்கள் இந்துக்களாக ஒன்றுபடுவது அது முருகன் மூலம்தான் சாத்தியமாகும். சோ வடக்கே ராமரை கையில் எடுத்தது போல இங்கே முருகரை கையில் எடுக்க வேண்டும். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இதுவரைக்கும் இந்த விதமான பிரம்மாண்டமான மாநாடாகட்டும் எதுவாகட்டும் சன் பரிவார அமைப்புகள் செய்து கொண்டு இருக்கின்றன. இந்து முன்னணி இதை நடத்தி காட்டியது. முழுக்க முழுக்க சன் பரிவார அமைப்பிட்ட பிஜேபி அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. எதிர்காலத்தில் இந்த அரசியலை நேரடியாக பிஜேபியை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். தமிழகத்தில் இந்த விதமான அரசியலுக்கான ஒரு கிரவுண்ட் இருக்கிறது, அதற்கான சாத்தியம் உள்ளது. இவர்களாக ஏதோ தமிழ்நாட்டில் எல்லாம் ஈடுபடாதுன்னு ஒரு தவறான கற்பிதத்தை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் தவறு என்பதை மதுரையில் நடந்த முருக பக்த மாநாட்டின் வெற்றி
நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறது. தமிழகத்தில் முருகரை வைத்து கலவரத்தை தூண்ட முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறதே. கலவரத்தை தூண்ட முயற்சிக்கிறார்கள். சரி, இப்போ மதுரையில 5 லட்சம் பேருக்கு மேல ஒரே நாள்ல குழுமி இருக்காங்க. ஏதாவது வன்முறை உண்டா? ஏதாவது கலவரம் உண்டா? அங்க போலீஸ் தடியடி நடந்ததா? துப்பாக்கி சூடு நடந்ததா? என்ன நடந்தது? எங்கே கலவரம் நடந்தது? கலவரத்தை தூண்டுவது யார்? மொழியை வைத்து கலவரத்தை தூண்டியது யார்? மற்ற அலுவலகங்களில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மொழியின் மீது தார் வைத்து அளித்தது யார்? கருப்புமை வைத்து அளித்தது யார்? கலவரத்தையும் வன்முறையையும் கொண்டு வந்தது யார்? போராட்டத்தில் வன்முறையை கலந்தது யார்? மதுரையில் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கூட்டங்க, ஒரு வன்முறை கிடையாது, ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை கிடையாது. கடைக்குள்ள புகுந்து சாப்பிட்டு காசு தர மாட்டேன்னு யாரும் போகல. பிரியாணியும் புரோட்டாவையும் சாப்பிட்டுட்டு நான் காசு தர மாட்டேன்னு போனதா ஒரு செய்தி உண்டா? எங்கேனும் போலீசாருக்கும் இவர்களுக்கு இடையில இந்த முருக பக்தர்கள் வந்திருந்தார்களே இந்த மாநாட்டுக்கு, அவர்களுக்கு இடையில ஏதாவது மோதல் நடந்ததா? ஏதாவது தகவல் பார்த்திருக்கீங்களா? அவ்வளவு அமைதியாக நடந்தது. எங்க கலவரம் நடந்தது? கலவரம் நடக்கல, மாநாடு நடந்தது. இன்னும் சொல்ல போனா மாநாடு முடிஞ்ச அந்த மாநாட்டுல மட்டுங்க சேர்ஸ் மொத்தம் 80,000 நாற்காலிகள் போடப்பட்டு இருந்தன. பிரம்மாண்டமான மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் 80,000 சேர்ஸையும் அங்க இருக்க நிர்வாகிகள் ப்ராப்பரா அடுக்கி வச்சு, அந்த ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்குவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் அடுக்கி எல்லாம் வச்சுட்டு தரையில இருந்த பொருட்கள் அப்புறம் தாளுகள் எல்லாம் கிடைக்கல, இதெல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. வேற எந்தாவது இந்த திராவிட மாடல் கூட்டங்கள்ல இந்த முன்னுதாரணத்தை எல்லாம் நீங்கள் என்றைக்காவது பார்த்தது உண்டா? ஒரு திராவிட மாடல் கூட்டம் இதே போல ஒரு மாநாடு நடத்தினால் அவர்கள் கிளம்பி போனதற்கு பிறகு அந்த இடத்துல லட்சம் பாட்டில்கள் கிடக்கும். என்ன பாட்டில் நான் சொல்லவே தேவையில்லை. யாரு கலவரத்தை உருவாக்குறா? இங்க கலவரத்தை யாரு உருவாக்கல? ஒரு கான்சியஸை உருவாக்குறாங்க. முருக சிந்தனையை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த சிந்தனையை மழுங்கடிக்கணும்னு காலாகாலமா ஒரு சக்தி முயற்சி செய்து வருகிறது. அதை மீட்டெடுப்பதற்கான முயற்சி. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு கலாச்சார மீட்பு முயற்சி. என்னுடைய கலாச்சாரத்தை நான் மீட்பதற்காக போராடுகிறேன். பவன் கல்யாண் சொன்னார்ல, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், முஸ்லிம்களா இருக்கலாம், ஆனா இந்துக்களா இருந்துட்டா இவங்களுக்கு பிரச்சனை. இதுதான் இவர்களுடைய செக்யூலரிசம். ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், ஒரு முஸ்லிமாக இருக்கலாம், ஆனால் ஒரு ஹிந்துவாக இருந்தாலே இவர்களுக்கு பிரச்சனை. ஒருவன் ஹிந்துவாக இருந்து விட்டால் அவன் மதவாதி. இதுதான் இவர்களது போலீஸ் செக்குலரிசம். பேச்சு சுதந்திரம் எனக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பயன்படுத்தி இந்து கடவுளர்களை இழிவுபடுத்துவார்கள். முருகர் தமிழர் நில கடவுள் தான், அவரை இந்துத்துவா விழுங்க பார்க்கிறது அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதுக்கு பவன் கல்யாண் பேச்சிலேயே பதில் இருக்கிறது. வடக்கில் அவரை கார்த்திகேயராகவும், ஆந்திரத்திலும் கர்நாடகத்திலும் அவரை சுப்பிரமணியராகவும், தமிழகத்தில் அவரை முருகனாகவும் வழிபடுகிறோம். அவர் எல்லோருக்கும் சொந்தமானவர். அவர் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார். ஆனால் அவருடைய வேர் தமிழகத்தில் இருக்கிறது. முருகன் தமிழ் கடவுள், ஆனால் அவர் எல்லா இடத்திலும் பறந்து இருக்கிறார். வட இந்தியாவில் கார்த்திகேயராக, ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் சுப்பிரமணியராக, தமிழ்நாட்டில் முருகராக இருக்கிறார். முருகப்பெருமான் உலகம் முழுதும் பறந்து இருந்தாலும் அவரது பாதம் தமிழ்நாட்டில் ஊன்றி இருக்கிறது. திருமலையில திருப்பதி பாலாஜி ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கிறார். நீங்க திருப்பதிக்கு போயிட்டு வரீங்கன்னா அவர் அங்கு நிலை கொண்டிருந்தால் அவர் அத்தனை பேருக்கும் சொந்தம். தமிழகத்துல திருப்பதி போகாதவங்க யாராவது உண்டா? அவர் அங்க சொந்தம், எப்படி நீங்க போவீங்க? நீங்க கேள்வி கேட்பீங்களா? இந்த விஷயத்த எனக்கு பவன் கல்யாண் கொடுத்திருக்கக்கூடிய இன்டர்வியூல சொல்லி இருக்கிறார். கடவுள் அத்தனை பேருக்கும் சொந்தம். ஆனால் அந்த கடவுளுக்கான சிறப்பான இடங்கள், அதைத்தான் க்ஷேத்திரம் என்று சொல்லுவார். அதை கூட பவன் கல்யாண் தன்னுடைய பதிவு பண்ணி இருக்கிறார். அந்த க்ஷேத்திரம்னு ஒண்ணு இருக்கும், அது வேர். நம்ம ஒவ்வொரு கடவுளுக்கு ஒரு க்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க தெலுங்குல. இஃப் யூ லுக் அட் என்டையர் நாரசிம்ம க்ஷேத்ராஸ், பாலாஜி அவர் பெருமாள் திருப்பதி, பாலாஜி அவர் பெருமாள் இது
நம்ம நாட்டு கடவுள் தான் இங்கே யாருக்குமே இல்லை சொல்ல முடியாது. கடவுள் இஸ் டு எவ்ரிவேர், டு எவ்ரி ஒன் அண்ட் டு எவ்ரிபடி. இது ஒருத்தருக்கு சொந்தம் இல்லை. பட் ஆனால் இருக்கிறது மேபி அங்கே இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இட் இஸ் தமிழ் கடவுள்னு சொல்கிறது கண்டிப்பாக அதை ஒத்துக்கணும். முருகன் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருந்தாலும் வேறு தமிழ்நாடு இருக்கும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழ் கடவுள் கண்டிப்பாக அது ஒத்துக்குதான். இப்போ வந்து நரசிம்ம பெருமாள் நம்முடைய சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்காரு, மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நரசிங்கத்துல இருக்க, இப்படி எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா கஷேத்திரம்னு சொல்லப்படக்கூடிய அகோபிலம் இருக்கு, அது ரொம்ப சிறப்பானது. அதுக்காக நரசிம்மர் வந்து அகோபிலத்துக்கு மட்டுமே சொந்தம்னு யாராவது சொல்லுவோமா? அவர் சோளிங்கல்ல இருக்க மலை மேல. அதே போலத்தான் முருகன் வந்து தமிழகம் சார்ந்த தனிச்சிறப்புடையவர். தொல்காப்பியம் அவரை புகழ்கிறது, சேயோன்மைய மைவரை உலகமும் என்று சுட்டி காட்டுகிறது. நமக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கிற அவைலபிள் தமிழ் டெக்ஸ்ட்லயே ரொம்ப ரொம்ப ஏன்ஷியன் டெக்ஸ்ட்ங்கிறது தொல்காப்பியம். தொல்காப்பியத்துல முருகனை பற்றின குறிப்பு வருகிறது, அதே நேரத்துல திருமாலை பற்றிய குறிப்பும் வருகிறது, மறந்துடக்கூடாது. தொல்காப்பியத்துல முருகனும் வருகிறார், திருமாலும் வருகிறார்னா எல்லாரும் தமிழ் கடவுள் தான், எல்லாரும் நமக்கு சொந்தம் தான். அப்புறம் என்ன? செல்வ பெருந்தகை கேட்கிறார், ஏன் நீங்கள் குஜராத்தில் நடத்த வேண்டியது தானே, ஏன் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் நடத்த வேண்டியது தானே, அவர்தான் இந்துக்களுக்கான கடவுள் ஆயிற்று. ஆமா, கரெக்டா, அவர் இந்துக்களுக்கான கடவுள் ஆயிற்று அப்படிங்கிறதுனால தான் ஆந்திராவில இருந்து இப்ப பவன் கல்யாண் இங்க வந்திருக்கு. அவர் ஏன் இங்க வந்தாரு? ஆந்திராவை சேர்ந்தவர் தானே, அவரே சார் இங்க வந்தாரு. யோகி ஆதித்யநாத் வருவதாக இருந்தார், சில நிர்வாக காரணங்களுக்காக வர முடியல, இன்னொரு சந்தர்ப்பத்துல வருவார். ஏன் எதிர்காலத்துல முருகன் தொடர்பான மாநாடு மற்ற மாநிலங்களுக்கு கூட நடக்கலாம், கூடாதுன்னு இல்லை. இப்ப ரீசெண்டா உத்தரகண்ட்ல வந்து கார்த்திகேயருக்கு ஒரு பெரிய ஆலயம், அந்த ஆலயத்துக்கான கும்பாபிஷேகம் நடந்தது. அதே போல டெல்லி ஏர்போர்ட் பக்கத்துல கந்தர்மலை இருக்கு. பவன் கல்யாண் சொன்னது போல ஆந்திரத்துல கர்னல் சுப்பிரமணியராக அவர் வழிபடுகிறார். சுப்பிரமணியா அப்படின்னா ஒரு இடம் இருக்கு, இடத்துக்கு பேரு சுப்பிரமணியா. இவங்க தமிழகத்தை தவிர்த்து இவர்களுக்கு வேற எந்த இடமும் தெரியாது. கிணற்று தவளைகள், அந்த கிணறே கடல் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? முருகர் தான் உலகின் முதல் புரட்சி தலைவர் என்று பவன் கல்யாண் கூறியது வித்தியாசமான பார்வையாக இருக்கிறதே. ரொம்ப சட்டிலா அப்படி ஸ்பின் பண்ணியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா அது கரெக்ட். அவர் வந்து அநீதியை அழித்தவர், அதே நேரத்தில் அனைவரையும் சமமாக நடத்தியவர். அதனால அவர் புரட்சி தலைவர். அநீதியை அழிப்பது புரட்சி, அனைவரையும் சமமாக நடத்துவது புரட்சி. அதை செய்பவர் யாரோ அவரே புரட்சி தலைவர். அந்த அடிப்படையில் உலகின் முதல் புரட்சி தலைவர் முருகப்பெருமான். அவர் சூரபத்மனை வதம் செய்தார், அநீதியை அழித்தார், அதனால அவர் புரட்சி செய்தார். சமமா எங்க நடத்தினார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்திரனுடைய மகள் தேவயானியை அவர் திருமணம் செய்கிறார். இன்னொரு பக்கம் நம்ம இன்னைக்கு பாஷையில சொன்னோம்னா ட்ரைபல்னு சொல்லலாம், ஜிப்சி, இந்த நாடோடி, இது குரத்தி அப்படின்னு சொல்லலாம். அந்த குரத்தி சமூகத்தை சார்ந்த வள்ளியையும் திருமணம் செய்கிறார். எங்க தேவலோக தலைவனுடைய மகளையும் திருமணம் செய்திருக்கிறார், ஒரு குரத்தியையும் திருமணம் செய்திருக்கிறார். திருமணத்தில் கூட அவர் சமமாக சமத்துவத்தோட நடந்து கொண்டிருக்கிறார். அதனால அவர் செய்தது புரட்சி. அதனால அவர் தான் உலகின் முதல் புரட்சி தலைவர் அப்படின்னு பவன் கல்யாண் சொல்லுவார். இது ஒரு வித்தியாசமான பார்வை. இந்துக்களை கிண்டல் செய்வதை போல பிற மதத்தினரையும் கிண்டல் செய்ய முடியுமா என ஆவேசமாக கேட்டாரே பவன் கல்யாண். பவன் கல்யாண் என்ன சொல்லியிருந்தான்னா, இந்துக்களை கிண்டல் செய்வது போல உங்களால் அரேபியாவில் இருந்து வந்த மதங்களை பற்றி கிண்டல் செய்ய முடியுமா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். முருகனை பற்றி கேள்வி கேட்கும் நீங்கள் அரேபியாவில் இருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா? அதற்கான துணிச்சல் உங்களுக்கு உண்டா? அதனால சொல்றேன், சீண்டி பார்க்காதீர்கள், சாது மிரண்டால் காடு கொள்ளாது. இது வந்து இந்த இந்து கடவுள்கள் இந்துக்களை குறிவைத்து தாக்கக்கூடிய முகமூடியை அவர் கிழித்து இருக்கிறார். அவர்கள்ட்ட எப்படிப்பட்ட ஒரு பாரபட்சம் இருந்தது என்பதை அவர் அம்பலப்படுத்தி இருக்கிறார். இங்க எப்படின்னா, ஒரு சக்தி தன்னை நாத்திகன் என்று ப்ரொஜெக்ட் பண்ணிக்கும், நாத்திகத்தை முன்வைப்பாங்க. ஆனா நாத்திகம்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்து கடவுளை இந்து மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணுவாங்க. அப்படின்னா இவர்களுடைய போலி இருக்குல்ல, போலித்தனம், இந்த போலித்தனத்தை அவர் அம்பலப்படுத்தினார். அதான் சூடோ செக்யுலரிசம். இவர்கள் போலி மதசார்பின்மைவாதிகள். இவங்களை பொறுத்தளவுல மதசார்பின்மை என்பது இந்து மதத்துக்கு எதிராக செயல்படுவது. எந்த மதத்துக்கும் சார்பற்று இருக்கணும்,
இல்லாட்டி எல்லா மதத்தையும் ஆதரிச்சுட்டு போயிடணும். இவர்கள் மதசார்பின்மைன்னு சொல்லி இந்து மதத்துக்கு எதிராக இருந்து கொண்டிருப்பார்கள். நாத்திகம் என்று சொல்லிக்கொண்டு இந்து கடவுளர்களை நிந்திப்பார்கள். மற்றது பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. முருகன் மாநாட்டை தங்கள் அரசியலுக்கு திராவிட இயக்கங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் போது இந்த மாநாட்டை தனக்கு சாதகமாக பாஜக எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறது? இதுதான் இப்ப பிஜேபிக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆகப்பெரும் சவால். ஒரு பெரும் அலையை முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் உருவாக்கி இருக்கிறது. இது மொத்த தமிழகம் முழுக்க எதிரொலித்துக் கொண்டு இருக்கிறது. இதை சக்சஸ்ஃபுல்லா முன்னெடுக்கணும். ஃபர்தரா இந்த மாநாடு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அலையை வந்து அப்படியே விட்டுறாம எல்லா மட்டங்களுக்கும் கொண்டு போகணும். இதை எப்படி கொண்டு போகணும்? இதே போல முருகன் பெயர்ல அடுத்தடுத்து சிறிய அளவிலான வட்டங்கள் அளவிலான மாநாட்டை நடத்துவதா, இல்லாட்டி அதை வச்சுட்டு எப்படி அரசியலாக்குவது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். முருகனை வந்து அரசியலாக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. இன்னொன்னு, இவர்கள் அரசியலே ஆக்கலைனாலும் அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. எல்லாவற்றிலும் அரசியல் உண்டு, அதுக்குள்ளே ஒரு அரசியல் உண்டு. முருகன் என்பதே ஒரு அரசியல் தான். இப்ப டிஎம்கே வந்து திடீர்னு அவங்க முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினாங்களே, அவங்களுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? அப்படிங்கிறப்ப அதுக்கு பின்னால ஒரு அரசியல் இல்லையா? இவங்க வந்து முருகன் மாநாடு பற்றி டாக்ஸ் வந்ததுமே நாங்கள் முருகனுக்கு எதிரி அல்ல அப்படிங்கிறத பறைசாற்றிக் கொள்வதற்காக அது நடத்தப்பட்டது. அதுக்கு பின்னால ஒரு அரசியல் இருக்கு. முருகன் மாநாடு என்பது அதுக்கான ஒரு கவுண்டர் அரசியல், கவுண்டர் பாலிடிக்ஸ். இப்போ இதை வந்து இந்த ஜோதியை அவிந்து விடாமல் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். அந்த பொறுப்பு தமிழக பிஜேபிக்கு இருக்கிறது. 8ஆம் தேதி அமித்ஷா மதுரைக்கு வந்திருந்த போதே தெளிவாக சொன்னார், 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடக்க இருக்கிறது, அத்தனை பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்று. ஒரு பெரிய முக்கியத்துவத்தை அதன் மூலம் அது பெற்றது. அதனால இந்த முருகன் மாநாட்டில் கிடைத்திருக்கக்கூடிய அதிர்வு இருக்கு இல்லையா, அரசியல் அதிர்வு, இதுல தொய்வு ஏற்படாமல் கடைக்கோடி வரைக்கும் பிஜேபி எடுத்து செல்ல வேண்டும். வந்தவர்கள் அனைவரும் முருகனுக்காக வந்தார்கள். இதை பிஜேபி கூட்டணிக்கு சாதகமானதாக எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது வந்தவங்க முருகனுக்காக வந்தார்கள் அப்படிங்கிறீங்க. இந்த மாநாட்டை நடத்தினது யாரு? இந்து முன்னணி. அது வந்து ஒரு சங் பரிவார அமைப்பு. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் பிஜேபிக்காரர்கள். முருக பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். பிஜேபிக்காரர்கள் அத்தனை பேருமே முருக பக்தர்கள் தான், அந்த சந்தேகம் கிடையாது. அவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டார்கள். மேடையிலேயே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இந்நாள் தலைவரும் இருந்தார், முன்னாள் தலைவரும் இருந்தார். ஆந்திர மாநிலத்தில் என்டிஏவின் ஒரு உறுப்பு கட்சியாக இருக்கக்கூடிய ஜனசேனா கட்சியினுடைய தலைவர், ஆந்திரத்தினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்திருக்கிறார். அதே போல மேடையில தமிழக என்டிஏவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிமுகவின் பல தலைவர்களும் இருந்தார்கள். அப்படின்னா மாநாட்டில் மேடையிலும் சரி மேடைக்கு கீழும் சரி கலந்து கொண்டவர்கள் எல்லாம் யார்? அப்படிங்கிறப்போ இதை வந்து ஒரு அரசியலற்ற மாநாடு அப்படின்னு நீங்க சொல்லிட முடியாது. சோ இது என்டிஏ இதுக்கு பின்னால இருக்குன்னு தெரியும். வந்திருக்கிறவங்கள பெரும்பாலானவங்க பிஜேபிக்காரங்க, என்டிஏவை சார்ந்தவர்கள் தெரியும். எல்லாம் தெரிஞ்ச நிலையில தான் அங்க அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ இன்னைக்கு ஒரு அலைவரிசை ஒண்ணு முருகனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, செட் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து பரவலாக்க வேண்டியது தமிழக பிஜேபியுடைய கடமை. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.